தம்பி, அப்பா மறைமலை நகர் ஹைவேல ஒரு ஹோட்டல் லீஸுக்கு வரத ஆடிட்டர் சொன்னாரு. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியணும். சரிங்க. அப்புறம் திருவான்மூர்ல ஒரு ஹோட்டல் நம்ம கட்ட போறோம்ல, அந்த பிளான்ல சில சேஞ்சஸ் இருக்கு. அது விஷயமாவும் நான் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன டிஸ்கஷன்? சொல்லித்தான் ஆகணுமா? பா 15 வருஷமா உங்க நிழலா உங்க கூடயே இருக்கேன். சென்னையில் 5-6 இடத்துல ஹோட்டல் நடத்தணும், பிசினஸ் வளர்க்கணும், நீங்க நினைக்கிறதுலாம் கரெக்டு தான். ஆனா என்னை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. நானும் வளரணும்னு கொஞ்சம் நினைங்க. அதான் உன்னை எங்களோட வச்சிருக்கோம்ல. கூடவே வச்சிருக்கீங்க, அவ்வளோதான். உங்கள் சார்பா 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, ஓடி ஆடி வேலை பார்க்குறது, முடிவு எடுக்கிறதுன்னு உங்கள் சுமைகளை நான் குறைக்கணும் இல்லையா? எனக்கு எதுவும் சுமை இல்லடா. இப்ப நீ இருக்க எனக்கு பின்னாடி, எனக்கு பின்னாலேயும் நீ இருப்ப. இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் ஒத்தாசையா. உங்களுக்கு பின்னால நான்? அப்பா நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும்ப்பா, அப்படிலாம் பேசாதீங்கப்பா. டேய், சொன்னா முன்னா வாய் வந்துடாதடா. அடடா, காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், ஒரு 4 தோசை ஊத்து போ. அவன் இப்பதான் புலம்பிக்கிட்டு இருக்கான், நீ அவன் கையில கரண்டியை கொடுக்குறியா? பா, நேற்று கண்டக்டர், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு கரண்டி, நாளைக்கு மொத்த ஹோட்டலையும் பிடிச்சிடுறேன். ரேகா என்ன சாப்பிட வரலையா? ரெடி ஆயிட்டு இருக்கா, வந்துருவா. சாப்பிடுவாளான்னு தெரியாது. அவ எங்கெங்க இப்பெல்லாம் காலையில சாப்பிட்றா? கேட்டா டயட்டு ஃபிட்னஸ்ங்கிறா. சரி, ஈவினிங் பொண்ணு பார்க்க வராங்களே, அதை பத்தி ரேகா கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லைங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்களே சொல்லிடுங்க. நல்ல கதையை கெடுத்திய. பேசாம வசந்தியை விட்டே சொல்ல சொல்லு. அவ எமர்ஜென்சி ஆபரேஷன் காலையிலேயே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டா. அதோட வசந்தி கிட்ட சொல்லி சொல்ற விஷயம் இல்லை இது. நீங்க தான் சொல்லணும். நீயே பக்குவமா எடுத்து சொல்லிட. என்ன விளையாடுறீங்களா? ரேகா கிட்ட பேசும்போது நம்ம பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி இல்லைங்க, ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுற மாதிரி தோணுது. அவகிட்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுங்க. மார்னிங்ப்பா. மார்னிங்மா. குட் மார்னிங். சாப்பிடுங்க. பூரி சாப்பிடேம்மா. கிளம்புறமா. பாய். ரேகா, என்னப்பா? ஈவினிங் எப்பமா வருவ? ஏ, பொண்ணு பார்க்க சாயந்தரம் அவங்க வராங்க. நல்ல இடம். ஓ வெரி நைஸ். நான் இல்லாம எப்படி? என்ன வேலையா இருந்தாலும் நான் வந்துடுறேன். ஆனா அவங்க ஒரு 6:30க்கு அப்புறம் வந்தா பெட்டரா இருக்கும். ஓகேப்பா, வரேன். பாய்மா. பாய்மா. எப்பா, எப்படியோ சொல்லிட்டேன். என்னத்த சொன்னீங்க? விஷயத்த சொன்னீங்களா? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத. உட்காந்து சாப்பிடு. வேண்டாம். ஹலோ, ராம்தான் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஓகே, 6:30 மணிக்கா? வந்துடுறேன் சார். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் தானே? அக்காட்ட நான் சொல்லிடுறேன். ஓகேங்க, ஈவினிங் பார்க்கலாம். தேங்க்யூ. என்னடா யார்கிட்ட ஃபோன்ல வழிஞ்சு பேசிட்டு இருந்த? அக்கா, பொண்ணோட அப்பா பேசினாரு. ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே பொண்ணு பார்க்க வர சொன்னாரு. 6:30 மணிக்கு மேலையா? என்னடா அது? முதலா பொண்ணு பார்க்க போறோம். இப்படி இருட்டுனதுக்கு அப்புறம், விளக்கேத்துனதுக்கு அப்புறமா போறது? இல்லக்கா, பொண்ணுக்கு அப்பதான் டைம் இருக்கா. நீ தான்டா மாப்பிள்ள, உன் டைமுக்கு தான் அந்த பொண்ணு வெயிட் பண்ணும். அக்கா, நல்ல இடம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அச்சாரமே போடல, அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணுமா? இத பாரு ராம், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த ஃபேமிலியோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். உன் மாமனார் மாமியார் உன்கிட்ட பேசுறதுக்கு பயப்படணும். நீயும் உன் வார்த்தைகளை அளந்து பேசணும். அப்பதான் உனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸ்லாம் மறந்துடாத. எனக்கு என்னமோ இது சரின்னு படல. என்னக்கா? சரி, நீ என்னமோ ஃப்ரெண்டு புரோக்கர் அப்படி இப்படின்னு சொன்னதுனால நானும் வரேன், போய் பார்க்கலாம். நான் கவுன்சில் போயிட்டு வரேன், அதுக்குள்ள ரெடியாரு. ஓகே. இரு,
அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எதுவும் வாங்கலையே? இல்ல வாங்கல. நம்பர் வாங்கினியான்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி வழியற? அந்த பொண்ணுக்கு இப்படி ஃபோன் பண்ணி வழிஞ்சிட்டு இருக்காத, சரியா? ஆஹா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அந்த சக்கரை எடு. இந்தாங்க கொடுங்க. இந்த வடை எடுத்தாங்க வை. என்னங்க எப்பங்க அடுப்பாங்கரை விட்டு வரப்போறீங்க நீங்க? பஜ்ஜி வடை சுட்டுட்டேன், கார சட்னி தேங்காய் சட்னி தயார் பண்ணிட்டேன், பாலையும் காய்ச்சி வச்சுட்டேன், டிகாஷன் போட்ட காஃபி ரெடி. ஐயோ சீக்கிரம் முடிங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா ஏமாலாம் போகும். முடிக்கிறேன் டேய். மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணப்பா, ஆனா உங்களுக்கு நேரத்துலலாம் நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நேரத்து மேல நம்பிக்கை இல்லைனா நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. என்னங்கடா நீங்க? நான் ஃபோன் பண்ணப்பா, மாப்பிள்ளோட அக்கா தான் ஃபோன் எடுத்தாங்க. ஆனா அவங்களோட பேச்சே சரியில்லைப்பா. என்னம்மா நீ ரெடி ஆயிட்டியாமா? என்னம்மா நான் ரெடியாகி என்ன பிரயோஜனம்? அக்கா வர வேண்டாமா? அவ எப்ப வந்து எப்ப ரெடியாகி என்ன? வாசல்ல வண்டி சத்தம் கேக்குது. உங்க அக்கா தான் வந்துட்டா போல இருக்கு. நீ போய் அவகிட்ட பேச்சு கொடு போ. போய் பேசு போ. அக்கா ஹேய் வசந்தி, ஆமா என்ன இவ்வளவு சிம்பிள் சாரி போட்டுட்டு இருக்க? இன்னும் ரெடி ஆலையா? எனக்கு என்ன, நான் ரெடி ஆயிட்டேன். நீங்களும் ஒரு நல்ல சரியா கட்டிக்கிட்டு சூப்பரா அலங்கரிச்சிட்டு வாங்க. நான் எதுக்கு? ஒன்னதான் பொண்ணு பார்க்க வராங்க. ஓ, அது ஏன் என்கிட்ட சொல்ல? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னேன் இல்லம்மா. என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு நீங்க சொல்லலையே. சொன்னா நீ வரமாட்டேன்டா. இப்ப நான் வந்திருக்கலன்னா? ரேகா அதான் வந்துட்டியம்மா. அப்பா நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் தெரியும்ல என்னோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்திருக்குன்னு. அப்பா என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது கால்கட்டு இல்ல, சப்பக்கட்டு. எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா. எங்களுக்கு வேணுமா? எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நாங்க கண்குளிர பார்க்கணும்ல. சரி, அடுத்த ஜென்மத்துல திரும்பி நான் உங்களுக்கு பொண்ணா பிறந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துறேன். இந்த ஜென்மத்துல எனக்கு வேண்டாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. மூத்தவன் நீ இருக்கும்போது தங்கச்சிக்கு எப்படிமா பண்ண முடியும்? சரி, அப்ப நான் சன்னியாசி ஆயிட்டுமா? அக்கா ப்ளீஸ். அம்மா கொடுக்கற கசப்பு மருந்தா கூட நினைச்சுக்கம்மா. எங்களை திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கமா. அப்பா கார் வந்துருச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. அம்மா இந்த ஒரு தடவை எங்க பேச்ச கேளுமா. நீ சும்மா வந்து உட்காரு. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அப்புறமா பாத்துக்கலாம். இங்க பாரு. போடி. நானா? போ கூட போ. சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. வாங்க போலாம். வாங்கம்மா. வாங்க 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 மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். பொண்ணை பார்க்க கூட இல்ல, அதுக்குள்ள மாப்பிள்ளைன்னு சொல்லி. எல்லாம் நம்பிக்கைதான். வாங்க உள்ள வாங்க. வாங்க. டேய், பாதி வாங்க. வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. லக்ஷ்மி, இவர்தான் மிஸ்டர் ராம், பெரிய பிசினஸ் மேன். வணக்கம். ஹலோ. பிசினஸ் மேக்னெட். எஸ் எஸ். இவங்க ராதா, ராமுடைய அக்கா, பெரிய லாயர். சாதாரண லாயர் இல்ல, கிரிமினல் லாயர். சின்ன பையன் தமாஷா ஏதோ சொல்றா, தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. போய் டிஃபன் ரெடி பண்றா. போடா டே. போடா.
என்ன பாக்குற? இல்ல பொண்ணை ஒரு தடவை டிவியில தான் பார்த்துருக்கேன், அதுவும் போலீஸ் ட்ரெஸ்ஸோட. இங்க ஏதாவது புடவை கட்டின போட்டோ இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க? கட்டின வீடா வாடகை வீடான்னு பாக்குறேன். எப்படி பார்த்தாலும் 2 கோடி போகும்னு நினைக்கிறேன். பொண்ணு இன்னும் ரெடி ஆகலையா? பார்க்கறத பார்த்தாச்சு, இனி பேச வேண்டியது பேசலாம்ல. ஆமா, நாங்க தான் பேசணும். பொண்ணு போலீஸ் ஆபீசருங்கிறதுனால பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா ஆயிட முடியாது. நாங்க தான் பேசணும். முதல்ல நான் பேசணும். மாப்பிள்ளையோட. நான் ரெடி. ஏய், இல்ல என் பொண்ணு ஏதோ தப்பா சொல்லல. நான் பேசணும் தனியா மாப்பிள்ளையோட. அது ஓகே. நீங்க தான் பேசணும் கூட்டு வந்தீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நிறைய படிச்சிருக்கீங்க. தேங்க்ஸ். ஒரு ரொம்ப நல்ல ஜாப்ல இருக்கீங்க. அதுக்கும் தேங்க்ஸ். ஆனா பிடிக்கல. தேங்க்ஸ். ஏன் பிடிக்கல? கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் எங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க? ஆக்சுவலி என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு எனக்கே தெரியாது. எங்க அம்மா அப்பா தான் எனக்கு தெரியாம எங்க அம்மா அப்பா பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். தப்பா நினச்சிக்காதீங்க. இதே பதில நான் சொல்லியிருந்தா மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிருக்க மாட்டீங்க? ஐயோ சாரி, நான் போலீஸ் ஆஃபீஸராக பேசல. ஆனால் போலீஸ் ஆஃபீஸராக பேச வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுங்க. என்ன பேசுனீங்க? இப்போ உங்க தம்பி தான் உங்ககிட்ட பேசணுமா? என்னடா? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாம். மாப்பிள்ள, வந்தீங்க பாத்தீங்க பேசுனீங்க, ஒன்னும் சொல்லாம போனா எப்படி? பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒன்று சொல்லுப்பா. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ரெண்டும் சொல்லிட்டேன். போகலாம். ஏய் நில்லு. அந்த தம்பிக்கிட்ட நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே.
நீ ஒண்ணு சொல்லாம அந்த தம்பி பதில் சொல்லாம போறாரு. போய் அந்த தம்பியை கேளுங்களேன். அந்த தம்பி அப்புறம் கேட்டுக்கிறோம். முதல்ல உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதை சொல்லு. எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதான் ஏன்? இதுக்கு நான் காரணம் பல தடவை சொல்லியிருக்கேன். எனக்குள்ள ஒரு அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன சுட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அக்னியை தூண்டி விட்டதே நீங்க தானே. அதுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம் இருக்குப்பா. போருக்கு போறவன் வாளை மட்டும்தான் எடுத்துட்டு போகணும், வாழ்க்கை எடுத்துட்டு போக கூடாது. அப்பா, இதுதான் லாஸ்ட். மறுபடியும் கல்யாண பேச்சை எடுத்தீங்க, நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். ஆமாமா, நீ இருக்க மாட்ட. நீ வீட்டை விட்டு போயிடுவதான். என்ன, நீ நாங்க பெத்த பொண்ணு இல்லையே. நாங்க பெத்த மகளா இருந்தா இப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லி இருப்பியா? இல்ல இந்த வீட்டை விட்டு போறதுக்கு தான் உனக்கு மனசு வருமா? அம்மா, இப்படி நான் பேசினா நான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன். அதனால தானே இப்படி பேசுறீங்க. அம்மா அம்மா அம்மா, கல்யாணங்கிறது வாழறதுக்கு. எனக்கு தான் வாழ்க்கையே இல்லையே. பலம் உடைத்திடும் பகை வரை